எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவேன், என்னை என்றும் நீர் நடத்திடுவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் 2252வது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், வியாபாரம் செய்கிற வியாபாரிகளுக்காக ஜெபிக்க வேண்டும். வியாபாரங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், மென்மேலும் வியாபாரங்கள் செழிக்கும்படியாக ஜெபிப்போம். வியாபாரத்தில் காணப்படுகிற எல்லா தோல்விகள் ஜெயமாய் மாறும்படியாக ஜெபிப்போம். விசேஷமாய் சிறு வியாபாரமோ பெரு வியாபாரமோ எந்த வியாபாரம் இருந்தாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் 100 மடங்கு 1000 மடங்கு 1,00,000 மடங்கு காணப்படும்படியாக ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின 8ஆம் அதிகாரம் 26வது வசனம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பலவீனங்கள்ல நமக்கு உதவி செய்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்துக்குள்ளே நடத்துகிறார், அதுவும் சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துகிறார். பரிசுத்த ஆவியானவரை குறிப்பதற்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த காலை மன்னாவில் நாம் அதை பார்த்தோம். ஒருவேளை கேட்கலன்னா நீங்க இதுக்கு முன்னால் உள்ள காலை மன்னாவை கேளுங்கள். பரிசுத்த ஆவியானவருக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லி இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியா திருச்சபையாருக்கு அவர் எழுதும் போது தன்னையும் சேர்த்து எழுதுகிறார். நமது பலவீனங்களில நமக்கு உதவி செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் சொல்லி, சில வேளைகளில ஆவிக்குரியவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில சில சோர்வுகள் வரும்போது, பலவீனங்கள் வரும்போது, அந்த ஜெபிக்க முடியாத நேரங்கள் இருக்கும்போது ஆவியானவர் வாக்குகள் அடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக பிதாவினிடத்தில் அவர் பரிந்து பேசுகிறார். எனவே ஆவியானவர் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் உதவி செய்யும்படி கொடுக்கப்பட்டிருக்கிறார். வேதத்திலே திஸ்பினாகிய எலியா அவருடைய வாழ்ந்த நாட்கள்ல சோர்ந்து போகும்போது அங்கே பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு கொடுக்க வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து அவரை அடுத்த எல்லைக்கு நேராய் ஓட வைக்கிறார். ஊழியத்திலே பயணிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார், அவருக்கு உதவி செய்கிறார். இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவுக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அவர் நடத்தப்படுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில அவர் பட்டணங்கள் தோறும் போவதற்கு பரிசுத்த ஆவியானவரே அவருக்கு உதவி செய்கிறார். இப்படி அப்போஸ்தலர்கள் வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியம் காணப்பட்டது. இன்றைக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில சில நேரங்கள்ல ஏதோ ஒரு பலவீனம் உங்களை தாக்கி இருக்கலாம். சரீர ரீதியான பலவீனமா இருக்கலாம், இல்லைன்னா ஆத்துமாவில பலம் இல்லாம இருக்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படி சோர்ந்து போய் நல்லா ஜெபித்த நீங்க இப்ப ஜெபத்தை விட்டுருக்கலாம். வேதம் வாசித்த நீங்க அப்படி வேதத்தை வாசிக்கிறத நிறுத்திருக்கலாம். ஊழியம் செய்த நீங்க ஒருவேளை என்ன ஊழியம் அப்படி சொல்லி சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் ஆவியானவர் இன்றைக்கு உங்களை தட்டி எழுப்புகிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக உங்க கூடவே இருக்கிறார். வாழ்க்கையில பல பிரச்சனையான சூழ்நிலைகளில ஆவியானவருடைய உதவியை நாடணும். என்னுடைய சிறு வயதுல ஒரு தடவை எங்க வீட்டுல நான் இருக்கும்போது பயங்கர கஷ்டம், பயங்கர பிரச்சனை, என்ன செய்வதுன்னு தெரியல. அப்போ எங்க ஜெப வீட்டுல நான் மட்டும்தான் இருக்கிறேன். அது ஒரு நைட்டு ஒரு 8:30 மணி இருக்கும். நான் ஆண்டவர்கிட்ட சொல்றேன், ஆண்டவரே யாரையாவது அனுப்புங்கப்பா, நான் இப்போ கஷ்டத்துல இருக்கிறேன், யாராவது வந்து எனக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லணும் சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. திறந்து பார்த்தா ஒரு மனிதர் வந்து நிற்கிறார். அவரு வந்து சொல்றாரு, தம்பி கவலைப்படக்கூடாது, ஏசப்பா உன்னை நல்லா உயர்த்துவார், நீ சின்ன வயசுல ஏசப்பாவுக்காக ஊழியம் செய்யறபடியா ஏசப்பா உன்னை பார்த்துக்கிட்டு இருக்காரு, எந்த வேலையிலையும் நீ கலங்கிறாத சொல்லி பல வசனங்களை சொல்லிட்டு அவர் போயிட்டார். எனக்கு ஒரே ஆச்சரியம், ஒரே சந்தோஷம். சில நேரங்கள்ல
நம்ம இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக செல்லும் போது கூட ஆண்டவர் யாரையோ ஒருத்தரை அனுப்பி ஆண்டவர் அவர்கள் மூலமாய் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த காலை மன்னா நிகழ்ச்சி பார்க்கிற உங்க வாழ்க்கையில பல சோர்வுகளா, பல வேதனைகளா, சரத்துல பலவிதமான வியாதியோடு இருக்கிறீங்களா? என தேற்ற யாரும் இல்லை என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கீங்களா? ஒருவேளை உலகம் உங்களை கைவிடும், ஒருவேளை பெற்றோர் உங்களை கைவிடுவாங்க, ஒருவேளை நண்பர்கள் கைவிடுவாங்க. இந்த உலக மக்கள் எல்லாம் உங்களை கைவிடும் போது கைவிடாத தேவன் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எந்த நேரத்தில் வந்து உதவி செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். எனவே உங்க வாழ்க்கையில சோர்ந்து போகக்கூடாது. ஐயோ நான் தனியா இருக்கிறேனே, என தேற்றக்கூட ஆள் இல்லையே இருந்தானா, இதை வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் தேற்றுவார். யாரோ ஒரு நபர் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் வந்து பேசுவார். ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். எனவே உங்களுடைய பலவீனங்களிலே உதவி செய்ய நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். எனவே கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை தேற்றுவாராக. இயேசுவே, இந்த வேலைக்காய் வருகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பலவீனங்களில் உதவி செய்ய நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, தொடர்ந்து ஆசீர்வதிங்க. விசேஷமாய் பிறந்த நாள், திருமண நாள் நினைவுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவங்க வாழ்க்கையில இன்னும் அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்வீராக. விசேஷமாக இவர்கள் எந்த காரியத்துக்காய் வேண்டிக் கொண்டு இருக்கிறாங்களோ, எந்த காரியத்துல நன்மைக்காக காத்து கொண்டு இருக்கிறாங்களோ, அங்கே ஆண்டவருடைய அற்புதம் நடப்பதாக என்று ஜெபிக்கிறேனப்பா. இவங்களுடைய கற்பனைக்கு எட்டாத விதத்துல வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கு மேலாய் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து உங்களை உயர்த்துவீரான்னு ஜெபிக்கிறேன். தொடர்ந்து தேவக்கரம் ஆளுகை செய்து நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்தியை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.